ஒருவர் பிறந்து 310 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்றால் அதைவிட அவருக்கு வேறு சிறப்பு என்ன இருக்க முடியும்? அத்தகைய சிறப்புக்கு உரியவரான ஆனந்தரங்கர் அவர்களினுடைய பிறந்த நாள் விழாவில் வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கிற வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜஹான் அவர்களே, அறிமுக உரை ஆற்றியிருக்கிற புல முதன்மையர் திரு நாகலிங்கம் அவர்களே, நோக்க உரையை தந்திருக்கிற பேராசிரியர் இளமதி ஜானகிராமன் அவர்களே, நம்மை அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கிற ஆனந்தரங்கம் ரவிச்சந்திரன் அவர்களே, தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற தொகுப்புரையிலேயே ஆனந்தரங்களை மட்டும் பேசிவிட்டு நிறுத்திவிடாதே, கொஞ்சம் காவிரியையும் பேசு என்பது போல மறைமுகமாக எனக்கு ஒரு குறிப்பையும் தந்துவிட்டு அமர்ந்திருக்கிற பேராசிரியர் தம்பி ரவி அவர்களே, அரங்கில் அமர்ந்திருக்கிற முன்னாள் ஆணையர் ஐயா ராமதாஸ் அவர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தோழர்கள் முரளி முகிலன் உட்பட்ட நண்பர்களே, பேராசிரியர் பெருமக்களே, பெரியோர்களே, மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வழக்கத்திற்கு மாறாக மிக காலதாமதமாக நான் வர நேர்ந்தமைக்காக முதலில் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். அது என்னுடைய தவறு இல்லை என்பதை இந்த அரங்கம் அறியும். வருகிற வழியில் பங்குனி உத்தரத்தின் தேர் என்னை தடுத்து விட்டது. பல்வேறு வழிகளில் சுற்றி சுழன்று பிறகு வந்து சேர்ந்தேன். ஆனந்தரங்கர் அவர்களினுடைய நாட்குறிப்பு பற்றி பேச வந்திருக்கிற நான் இன்றைய நாளை என் நாட்குறிப்பிலும் கவனமாக குறித்துக் கொள்ள வேண்டிய அளவிற்கு சுற்றி சுற்றி புதுவையை பார்த்து விட்டு இந்த அரங்கிற்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். உங்கள் ஊரின் அமைச்சர் மிக நல்லவராக இருக்கிறார் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் எனக்கு இவ்வளவு தலைமுடி நரைத்ததற்கு பிறகும் இளமையாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். தமிழ் தேன் அருந்தியவர் என்றால் ஒருவேளை அருந்திய தேன் கொஞ்சம் தலையிலும் பட்டு நரைத்து விட்டதோ என்று எனக்கு தோன்றுகிறது. நல்லது நண்பர்களே, ஆனந்தரங்கர் அவர்களினுடைய நாட்குறிப்பை பற்றி என்னை பேசுவதற்கு அழைத்து இந்த வாய்ப்பை தந்திருக்கிற பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனந்தரங்கரினுடைய அத்தனை நாட்குறிப்பு செய்திகளையும் படித்து வானம் வசப்படும் என்றும் ஒரு அருமையான நாவலை எழுதி அதற்கான சாகித்ய அகாதமி விருதினையும் பெற்றிருக்கிற நம்முடைய எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள், அவரும் போக்குவரத்து சிக்கலில் தான் மாட்டியிருக்கிறார். நான் பேசி முடிப்பதற்குள் வந்து விடுவார் என்று கருதுகிறேன். அவருக்கும் என்னுடைய வணக்கம். புதுவை ஒரு மிகச்சிறிய மாநிலம், ஆனால் பல மிகப்பெரிய வரலாற்று மனிதர்களை பெற்றிருக்கிற மாநிலம். கவிஞர்கள் என்று எடுத்துக்கொண்டாலே எங்களை போன்றவர்களுக்கு எங்கள் ஈரோட்டு பெரியாரினுடைய வரிகளை எல்லாம் இனிமையான கவிதை வரிகளில் எழுதி தந்த புரட்சி கவிஞன் பிறந்த ஊர் அல்லவா இந்த புதுவை. புரட்சி கவிஞன் பிறந்த ஊர், நம்முடைய கவிஞர் வாணிதாசன் பிறந்த ஊர், தமிழில் முதலாக தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணை கதாநாயகியாக ஆக்கி வீராயி என்கிற காப்பியத்தை தந்த மாபெரும் கவிஞன் தமிழ் ஒளி பிறந்த ஊர். தமிழ் ஒளியை தமிழகம் மறந்து போய்விட்டது. எனவே இன்றைக்கு எழுத்தாளர் பிரபஞ்சனை தந்திருக்கிற ஊர். எனவே இப்படிப்பட்ட கவிஞர்களை, எழுத்தாளர்களை, அரசியல்வாணர்களை, பாரதியாரும் 10 ஆண்டுகள் தங்கியிருந்த ஊர். இந்த புதுவை மண்ணில் நின்று வரலாற்று பெருமகனான ஆனந்தரங்கர் அவர்களை பற்றி பேசுகிற வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். பெரும் மகிழ்ச்சி. நாட்குறிப்பு எழுதுகிற பழக்கம் இன்றைக்கு நம்மில் பலரிடத்திலே இருக்கலாம். ஆனால் என்ன வியப்பென்றால் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவருக்கு நாட்குறிப்பு எழுத வேண்டும் என்று தோன்றி இருக்கிறது. என்னை ஏன் அழைத்தார்கள் என்று எண்ணி பார்த்த போது ஒருவேளை இதுதான் காரணமாக இருக்கலாம். நான் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனந்தரங்கர் அவர்களினுடைய நாட்குறிப்பை அடிப்படையாக வைத்து கலைஞர் தொலைக்காட்சியிலே ஒன்றே சொல் நன்றே சொல் பகுதியிலே ஒரு நாள் பேசினேன். தற்செயலாக நூலகத்திலே ஆனந்தரங்கரினுடைய நாட்குறிப்புகளை புரட்டத் தொடங்கிய போது எனக்கு வியப்பும் மலைப்புமாக இருந்தது. அதை நான் தொட்டு காட்டி பேசிய அந்த நிகழ்ச்சி வெறும் 8 நிமிடங்கள் தான். 8 நிமிடங்கள் போதாது, இன்னும் விரிவாக பேசி என்று இந்த வாய்ப்பை எனக்கு நண்பர்கள் தந்திருக்கிறார்கள். அடிப்படையாக 3 கேள்விகளை நான் முதலில் முன்வைத்து விட்டு எனக்கு வியப்பு தருகிற அந்த கேள்விகளை முன்வைத்து விட்டு என் உரைக்கு வருகிறேன்.
300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவருக்கு நாட்குறிப்பு எழுத தோன்றி இருக்கிறதே எப்படி? இரண்டாவது, அந்த நாட்குறிப்பை எழுதியவருக்கான வயது என்ன? 50 வயது 60 வயதில் அவர் எழுதவில்லை. 1709 பிறந்தார். 1736 61 வரைக்கும் அவருடைய இறுதி நாள் வரைக்கும் இந்த நாட்குறிப்பை எழுதியிருக்கிறார். ஏறத்தாழ 25 ஆண்டுகள், ஒரு 4 நூற்றாண்டு வரலாற்றை தன் நாட்குறிப்பில் தந்துவிட்டு போயிருக்கிறார். எனவே 1709 பிறந்தவர் 36 நாட்குறிப்பு எழுத தொடங்குகிறார் என்றால் வயது வெறும் 27 தான். 27 வயதில் அவருக்கு நாட்குறிப்பை எழுத வேண்டும் என்கிற எண்ணம் வந்திருக்கிறது. அது தன்னுடைய சொந்த கதையாக மட்டுமல்லாமல் தேசத்தின் வரலாற்றையும் சேர்த்து எழுத வேண்டும் என்று தோன்றி இருக்கிறது. எனவே நாட்குறிப்பு எழுதியது, 27 வயதில் எழுதியது, நாட்டின் வரலாற்றையும் சேர்த்து எழுதியது என்கிற முப்பெரும் கேள்விகளுக்கும் எப்படி இவரால் முடிந்தது என்கிற அந்த வினாக்கள் தான் நம் புருவ குறிகளை வியப்பு குறிகளாக மாற்றுகின்றன. அந்த சிந்தனைகளோடு தான் நான் என் உரையை தொடங்குகிறேன். மாணவர்கள் கண்டிப்பாக வெறும் புதுவை மாணவர்கள் அல்ல, தமிழகத்தினுடைய மாணவர்கள், இந்தியாவினுடைய மாணவர்களே. நான் இந்தியா என்று சொல்வதற்கு காரணம் உண்டு. அவர் எழுதியிருக்கிற அந்த வரலாற்றில் இந்திய வரலாற்றின் பகுதிகளும் இருக்கின்றன. மாணவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும், பிறர் படிக்க வேண்டியதில்லை என்பதற்கு பொருள் ஆகாது. மாணவர்கள் படிக்க வேண்டும். அதனால் தான் நம்முடைய அமைச்சரவர்கள் பேசுகிற போது கூட ஆனந்தரங்கரினுடைய வரலாற்றை குறும்படமாக எடுக்க வேண்டும், பாட புத்தகங்களில் வைக்க வேண்டும் என்று 2 கருத்துரைகளை தந்தார். அதில் ஒன்றில் எனக்கு மாறுபாடு உண்டு. படமாக என்று சொல்லாமல் அவர் கவனமாக குறும்படமாக என்று சொன்னார். ஏனென்றால் இயந்திரமயமான உலகத்தில் நெடுநேரம் எதையும் பார்க்க மாட்டார்களோ என்கிற அச்சம். நான் நண்பர்களுக்கு ஒவ்வொரு நாளும் 1 நிமிடத்தில் ஒரு செய்தியை காலையில் அனுப்பி கொண்டிருக்கிறேன். ஒரு நண்பர் கேட்டால் அந்த செய்திகள் நன்றாக இருக்கின்றன, ஏன் நீங்கள் 3 நிமிடங்கள் பேசக்கூடாது என்றார். நான் சொன்னேன் 30 நிமிடங்கள் கூட நான் பேசலாம், ஆனால் யாரும் கேட்க மாட்டார்கள். ஒரே 1 நிமிடம் என்பதால் தான் மன்னித்து கேட்டுக் விடுகிறார்கள். மிக குறுகிய நேரத்தில் தான் நம்முடைய செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே பெரும் படம் வேண்டாம், குறும்படம் என்று அவர் சொன்னது சரிதான். ஆனாலும் அமைச்சருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், பாட புத்தகமாக வைத்து விடாதீர்கள், மாணவர்கள் படிக்க மாட்டார்கள். நீங்கள் பாட புத்தகமாக வைத்தால் அதுவே படிப்பதற்கு ஒரு தடையாக கூட ஆகிவிடும். மாணவர்களை நாம் படிக்க தூண்டுவோம். அவர்கள் படிக்க தொடங்கிவிட்டால் அந்த நாட்குறிப்பில் மிக சுவையான பல நிகழ்வுகள் இருக்கின்றன. நம் வரலாற்றை நாமே படிக்கவில்லை என்றால் வேறு யார் படிப்பார்கள்? எனவே அந்த வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கும் அந்த வரலாற்று நிகழ்வுகளை சொல்ல வேண்டும். ரவிச்சந்திரன் அவர்களை அறிமுகப்படுத்துகிற போது ஆனந்த சங்கரின் பேரன் என்றார்கள். எனக்கு நம்ப முடியவில்லை. 300 ஆண்டுகள் ஆயிற்று ஆனந்த சங்கர் வாழ்ந்து. இல்லை, 8வது தலைமுறை பேரன் தானே முறை என்ற போது சரி என்று ஏற்றுக்கொண்டேன். எனவே நீங்கள் பெருமைப்பட வேண்டும். இத்தனை மாமனிதரினுடைய அந்த குடும்ப வாரிசாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கும் பெருமை. உங்களை இந்த மேடையில் பெற்றிருக்கிறோம் என்பது எங்களுக்கும் பெருமை. 27 வயதில் நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், பகத்சிங்கை பற்றி இங்கே ரவி அவர்கள் பேசுகிற போது நான் பகத்சிங்கை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் என்றால் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக. நான் அந்த நூலை எழுதுகிற போதும் எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வியப்பு பகத்சிங்கனுடைய எழுத்துகள் தான். பொதுவாக பகத்சிங்கை பற்றி நமக்கு என்ன தெரியும் என்றால், அவர் தூக்கில் ஏற்றப்பட்டார் என்று தெரியும். தூக்கில் ஏற்றப்பட்டது மட்டுமில்லை, தூக்கில் ஏற்றப்படுவதற்கு முன்பு பகத்சிங் எழுதிய அந்த பல கடிதங்கள், பல செய்திகள் அத்தனை பெரிய அறிவு முதிர்ச்சியை நமக்கு காட்டும். இறுதியாக வெள்ளைக்காரன், ஒரு விதத்திலே ஆங்கிலேயர்கள் நேர்மையானவர்கள் தான், தூக்கு மேடைக்கு போகிற போது கூட பகத்சிங் என்ன சொன்னார் என்பதை மாற்றாமல் அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். ஆவணங்களை அழித்து விட்டு போகவில்லை. அந்த ஆவணங்கள் சொல்லுகின்றன, இறுதியாக தூக்கு மேடைக்கு வாருங்கள் என்று அழைத்த போது பகத்சிங் சொன்ன செய்தியை குறிப்பிடுகின்றன. ஒன்றை நீங்கள் அறிவீர்கள், இந்திய வரலாற்றிலேயே முதலும் கடைசியுமாக இரவிலே தூக்கில் ஏற்றப்பட்டவர்கள் அவர்கள் தான். எப்போதும் அதிகாலையிலே தான் தூக்கில் ஏற்றுவார்கள். இரவு மணி 7:33 மூவரும், பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் மூவரும் தூக்கில் ஏற்றப்பட்டார்கள். பகத்சிங் சொன்னார், என் முகத்தில் கருப்பு துணியை கட்டாதீர்கள். யார் உங்கள் தூக்கு மேடையை பார்த்து பயப்படுகிறானோ அவன் கண்களில் கட்டுங்கள் என்று சொன்னார். ஏதாவது உண்பதற்கு வேண்டுமா என்றால் வேண்டும், கல்கத்தாவினுடைய ரசகுல்லாவை கொண்டு வாருங்கள் என்றார். எண்ணி பாருங்கள்,
இத்தனையும் பார்த்துவிட்டு செல்ல நான் சொல்ல நினைக்கிற செய்தி, இவ்வளவு முதிர்ச்சியோடு எழுதிய, இவ்வளவு முதிர்ச்சியோடு தன்னுடைய மரணத்தை கூட பார்க்க துணிந்த பகத்சிங்கிற்கு அப்போது வயது வெறும் 24 தான். மாணவர்களுக்கு இதுவெல்லாம் பெரிதென்று ஒரு நாளும் கருத வேண்டாம். மாணவர்கள் முடிவெடுத்தால் நம்மை விட சரியாக செய்வார்கள். ஆனால் முடிவெடுக்க கொஞ்சம் தாமதமா. முடிவெடுத்து வெளியிலே வந்து விட்டார்கள் என்றால் சல்லிக்கட்டும் வரும், துள்ளி குதித்து நாட்டில் புரட்சியும் வரும். எனவேதான் நாங்கள் மாணவர்களை குறிவைத்து நீங்கள் படியுங்கள் என்று சொல்லுகிறேன். 24 வயதில் பகத்சிங்கால் அவ்வளவு தெளிவாக சிந்திக்க முடிந்திருக்கிறது, எதையும் துணிவாக எதிர்கொள்ள முடிந்திருக்கிறது. அதுபோலத்தான் நம்முடைய ஆனந்தரங்கரவர்களுக்கு ஒரு வரலாற்று அறிவு, வரலாற்றின் தேவை 27 வயதில் புரிந்திருக்கிறதே, 300 ஆண்டுகளுக்கு முன்னால் புரிந்திருக்கிறதே, எழுத படிக்க தெரிந்தவர்களே இல்லாத காலத்தில் புரிந்திருக்கிறதே. நீங்கள் இன்றைக்கு இருப்பதை போல எழுத படிக்க தெரிந்தவர்களின் எண்ணிக்கை அன்றைக்கு உண்டா? 1911ஆவது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே எழுத படிக்க தெரிந்த பார்ப்பனர்களின் எண்ணிக்கை 26%. இரண்டாவது இடத்தில் பிள்ளைமார்கள் வருகிறார்கள், 2.1%. பிறகு அதற்கும் கீழே தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த குறியீட்டுக்குள்ளேயே வரவில்லை. வெறும் 3-4 சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் 1க்கும் 2க்கும் இடையில், 1%க்கும் 2%க்கும் இடையில் வருகிறார்கள். நான் சொல்லுவது 1911ஆம் ஆண்டு நிலைமை. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை எழுதியது 18ஆம் நூற்றாண்டு 1736 தொடங்கி 61 வரையில் படித்தவர்கள் இல்லாத காலத்தில் அவருக்கு அனைத்தையும் வரலாற்று செய்திகளை பதிவு செய்து வைக்க வேண்டும் என்று தோன்றி இருக்கிறது. தி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ், தமிழர்களின் வரலாறு என்னும் புத்தகத்தை எழுதியிருக்கிற P.T. ஸ்ரீனிவாச ஐயங்கார் தன்னுடைய முன்னுரையிலே ஒன்றை சொல்லுவார். வரலாற்று ஆராய்ச்சிக்கு கால ஆராய்ச்சி தான் கண்கள் என்றால் தமிழகத்தின் வரலாறு பெரும்பாலும் குருடாகத்தான் இருக்கிறது என்றார். கால ஆராய்ச்சியே செய்ய முடியவில்லை, எல்லாம் முன்னும் பின்னுமாக மாறி கிடக்கிறது. ஒரு நாள் ஒரு இடத்தில் நடந்த போர்க்களத்தில் சோழன் வென்றான் என்று ஒரு கல்வெட்டு சொல்லுகிறது, அதே போர்க்களத்தில் பாண்டியன் வென்றான் என்று இன்னொரு கல்வெட்டு சொல்லுகிறது. தோற்று போகிறவனும் கூட போகிற போக்கில் ஒரு கல்வெட்டை நட்டுவிட்டு போயிருக்கிறான். எனவே உண்மையில் யார் வென்றான் யார் தோற்றான் என்று நமக்கு தெரியவில்லை. வரலாற்று ஆராய்ச்சிக்கு கால ஆராய்ச்சி தான் கண்கள். நான் இந்த ஆண்டுகளை மாதங்களை பேசுகிற போதெல்லாம் பல நேரங்களில் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், காலம் இல்லாமல், கால குறியீடு இல்லாமல் வரலாற்றை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. எனவே அப்படி வரலாற்று குறிப்பை அவர் தந்திருக்கிறார். இப்போது நாம் ஆனந்தரங்கர் வாழ்ந்த காலத்தில் இந்தியா, தமிழகம், புதுவை எப்படி இருந்தது என்பதை மேலோட்டமாக பார்த்துவிட்டு நான் அவருடைய நாட்குறிப்புக்குள் வருகிறேன். 18ஆம் நூற்றாண்டு என்பது இந்தியாவில் மிக குழப்பமான நூற்றாண்டு. எல்லா பேரரசுகளும் சரிந்து போய்விட்ட நூற்றாண்டு. முகலாய சாம்ராஜ்யம் பாபரில் தொடங்கி ஏறத்தாழ அவுரங்கசீபோடு முடிந்து போய்விட்டது. அதற்கு பிறகு இருந்த முகலாய அரசர்கள் சிற்றரசர்கள் தான். பேரரசன், கடைசி பேரரசன் அவுரங்கசீபு தான். அவுரங்கசீபு தான் வரலாற்றில் ஏறத்தாழ 50 ஆண்டுகள் ஆண்ட பேரரசன். 1707ஆவது ஆண்டு அவுரங்கசீப் மாண்டதற்கு பிறகு முகலாய சாம்ராஜ்யமும் சரிந்து போய்விட்டது. இந்தியாவில் என்ன நிலை? தமிழ்நாட்டில், இந்தியாவில் பல்வேறு விதமான குறுநில மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். தமிழகம் ஒரு நாடாக இருந்ததா? இல்லை. ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சிக்கு கீழும் வரவில்லை. 18ஆம் நூற்றாண்டில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆனந்தரங்கரினுடைய நாட்குறிப்பை படிக்கிற போது மராத்தியர்கள் கொள்ளையிட வந்தார்கள் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. 1740. மராத்தியர்கள் ஏன் அங்கிருந்து இங்கே வந்தார்கள் என்று எண்ணி பார்த்தால் அங்கிருந்து வர வேண்டியதில்லை. அப்போது தஞ்சையை ஆண்டவர்கள் மராத்தியர்கள். தஞ்சை பகுதியில் மராத்தியர்கள் இருந்தார்கள். ஆற்காட்டில் நவாபினுடைய ஆட்சி நடந்தது. சென்னையில் ஆங்கிலேயர்கள், கிழக்கிந்திய கம்பெனி ஏறத்தாழ சென்னையை கைப்பற்றி கொண்டது. நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொருவர் ஆண்டு கொண்டிருந்தார்கள். இன்னமும் சொன்னால் புதுவையிலே பிரெஞ்சு நாட்டினுடைய ஆதிக்கம் இருந்தது. 18ஆம் நூற்றாண்டிலேயே வந்துவிட்டது. நாகப்பட்டினத்தில் டச்சுக்காரர்கள் பெரிய நிறுவனங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். தரங்கம்பாடியில் டேனிஷ்காரர்கள் இருந்தார்கள். டேனிஷ்காரர்களும் டச்சுக்காரர்களும் ஆளவில்லை என்றாலும் அப்போது பெரிய பெரிய நிறுவனங்களை வைத்திருந்தார்கள். அதற்கு பாதுகாப்பு என்று சிறிய சிறிய படைகளையும் வைத்திருந்தார்கள். எனவே ஒரு பக்கத்திலே நவாப், ஒரு பக்கத்திலே கிழக்கிந்திய கம்பெனி, இன்னொரு பக்கத்திலே பிரெஞ்சு ஆதிக்கம். தஞ்சைக்கு போனால் மராத்தியம், கடற்கரை ஓரத்துக்கு போனால் டச்சுக்காரர்கள், டேனிஷ்காரர்கள் என்று
தமிழகம் பல்வேறு மன்னர்களால் கூறு போட்டு ஆளப்பட்டு கொண்டிருந்த காலத்திலே தான் இங்கே டூப்ளே படிக்கிற பிள்ளைகள், படித்தவர்கள் எல்லோருக்கும் மிக நன்றாக அறியப்பட்ட பெயர் டூப்ளேயினுடைய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருந்தது. அவர்தான் இந்த புதுவை பகுதியினுடைய ஆளுநராக இருந்தார். அவருடைய மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் தான் நம்முடைய ஆனந்தரங்கர். துபாஷி என்று எழுதுகிறார்கள், அவருடைய மொழிபெயர்ப்பாளர். அதுவும் இன்னொன்றை நான் குறிப்பிட வேண்டும். பிரெஞ்சு நாட்டினுடைய காலனியாக புதுவை இருந்தது. ஆனால் பிரெஞ்சே பல்வேறு குழப்பங்களுக்கு உள்ளாகி கொண்டிருந்த நேரம், பிரான்ஸ் தேசம் பிரெஞ்சு புரட்சிக்கு முந்தைய காலகட்டம். நம்முடைய ஆனந்தரங்கரினுடைய நாட்குறிப்பு இருக்கிறது, அது பிரெஞ்சு புரட்சி 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தொடங்குகிறது. இது 18ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஆனந்தரங்கர் இந்த நாட்குறிப்புகளை எழுதியிருக்கிறார். எனவே அந்த பிரான்ஸ் தேசமும் கூட வலிமையாக அங்கும் இல்லை இங்கும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அருகிலேயே ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள். ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்குமான யுத்தம் புதுவையிலே நடந்திருக்கிறது. 1740 பிரெஞ்சு அங்கே போய் சென்னையிலே குண்டு போட்டிருக்கிறார்கள் பிரான்ஸ் தேசத்தை சார்ந்தவர்கள். 1747-48 ஆங்கிலேயர்களின் படை இங்கே வந்து குண்டு போட்டிருக்கிறது. அதை ஆனந்தரங்கர் பதிவு செய்திருக்கிறார். 1748 ஆகஸ்ட், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் அரியாங்குப்பத்தில் அந்த இடத்தை சொல்லி, நாளை சொல்லி, தேதியை சொல்லி, நேரத்தை சொல்லி, இரவு 10:30 மணிக்கு, அதனை அவருடைய சொற்களிலேயே சொல்ல வேண்டும் என்றால் இரவு 10:30 மணிக்கு ஆங்கிலேயர்கள் பீரங்கி போட்டார்கள். அவர் திரும்ப திரும்ப பீரங்கி போட்டார்கள் என்றுதான் எழுதுகிறார். எழுத்து வேறுபடுகிறது, சொல் வேறுபடுகிறது. மிக எளிமையாக ஒரு நாவலை படிப்பதை கூட நாம் படித்து விட முடியாது. இந்த என்று எழுதுவதை கூட ஆனந்தரங்கர் அவர்கள் இகரத்தில் தொடங்கவில்லை, யகர இகரத்தில் தொடங்குகிறார். யானா போட்டு கொம்பு போடுறார். இந்த, இன்று எல்லா இடங்களிலும் யகர இகரம் தான் வருகிறது. இன்னொன்று எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது, அவர்கள் வந்து போனச்சே வந்தச்சே என்று எழுதுகிறார். இன்னொரு சொல்லும் வருகிறது, காலங்காத்தாலே என்று எழுதுகிறார். இந்த சொல் வழக்கு எப்படி ஆனந்தரங்கருக்கு வந்தது என்று தெரியவில்லை. அந்த காலத்திலேயே இந்த சொல் வழக்கு, சொல்லாடல் பதிந்திருக்கிறது. அவருடைய எழுத்து நடை இப்போது இருப்பது போல துண்டு துண்டாக சின்ன சின்ன தொடர்களாக இல்லை, தொடர்ந்து எழுதி கொண்டு போகிற நடையாக இருக்கிறது. நாமும் பின்பற்றி போவது கடினம். மொத்தம் 12 தொகுதிகளில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. 25 ஆண்டு கால நாட்குறிப்பு 12 தொகுதிகளாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில், தமிழில் 8 தொகுதிகள் தான் வந்திருக்கின்றன என்று திரும்ப திரும்ப பல நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் சென்னையில் இருக்கிற கோட்டூர்புரத்தில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நான் 10வது 11வது தொகுதிகளை தமிழில் நான் பார்த்தேன். இப்போது ரவிசங்கர் இடத்துல கேட்கிற போது அவர் தான் சொன்னார், அண்மையில் வெளிவந்துவிட்டது. எனவே 12 தொகுதிகளும் தமிழிலும் வந்துவிட்டன. எவ்வளவு பக்கங்கள் தெரியுமா? ஒரு தொகுதி ஏறத்தாழ 600 பக்கம். 7000 பக்கங்களுக்கு குறையாமல் அவருடைய நாட்குறிப்புகள், நம்முடைய வரலாறு நம்மிடத்தில் இருக்கிறது. யார் படிக்கவில்லை என்றால் நாம் படிக்கவில்லை. ஒரு உண்மையை சொல்ல வேண்டும், 12 தொகுதிகளையும் முழுமையாக நானும் படிக்கவில்லை. ஆனால் பெரும்பான்மையாக நான் படித்திருக்கிறேன். அந்த நாட்குறிப்பை பற்றி வந்திருக்கிற விமர்சன நூல்களை படித்திருக்கிறேன். இன்னமும் வானம் வசப்படும் நாவல் நான் படிக்கவில்லை. படிக்க வேண்டிய பட்டியலில் இருக்கிற நூல், நம்முடைய படிக்க வேண்டிய பட்டியலில் இருக்கிற நூல்களே படிக்கப்படாமலேயே சில நேரங்களில் போய்விடுமோ என்கிற கவலை எனக்கு இருக்கிறது. தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தாலும் கூட எல்லாவற்றையும் நம்மால் படித்து விட முடியாது. ஆனந்தரங்கரை பற்றி மறைந்த பேராசிரியர் ஆலால சுந்தரம் அவர்கள் எழுதியிருக்கிற நல்ல நூல், பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு சின்ன நூல், ஜெயசீல ஸ்டீபன் அவர்களினுடைய ஆய்வு நூல் என்று இவைகளெல்லாம் அந்த நாட்குறிப்பை பல கோணங்களில் ஆராய்ச்சி செய்கின்றன. ஒரு தனி மனிதனினுடைய நாட்குறிப்பு, நான் அதற்காகத்தான் பேராசிரியர் இளமதி அவர்களிடத்தில் சொல்லுகிற போது தலைப்பு ஏதாவது சொல்லுங்கள் என்றார்கள். நாட்குறிப்பன்று நாட்டின் வரலாறு என்று தலைப்பு கொடுத்தேன். அதுதான் உண்மை. இது வெறும் நாட்குறிப்பு அல்ல. நான் அரசியலுக்காக சொல்லவில்லை. நீங்கள் தலைவர்களினுடைய தனிப்பட்ட வரலாறு படித்தால் அது நாட்டினுடைய வரலாறோடு பின்னி பிணைந்துதான் இருக்கு. காந்தியாரின் வரலாற்றையும் நாட்டின் வரலாற்றையும் பிரித்து விட முடியுமா? அம்பேத்கர் அவர்களினுடைய சுயசரிதத்தையும் இந்தியாவினுடைய சமூக வரலாற்றையும் பிரிக்க முடியுமா? தலைவர் கலைஞர் அவர்களினுடைய நெஞ்சுக்கு நீதி 6 பாகத்தையும் படிக்கிறவன் தமிழ்நாட்டினுடைய 75 ஆண்டு கால வரலாற்றையும் சேர்த்தே படித்தாக வேண்டும். நாம் எழுதினால் அது தனி மனித வரலாறு.
தலைவர்கள் எழுதும்போது அது ஒரு தேசத்தின் வரலாறு. என் வாழ்க்கை குறிப்பை நானே குறித்திருக்கிறேன். என் வாழ்க்கை குறிப்புக்கு நான் தந்த பெயர், அந்த புத்தகத்துக்கு நான் முதலில் வைத்த பெயர் வந்ததும் போவதும் என்ற. தலைவரிடத்தில் கொடுக்கிற போது ஏன் இப்படி தலைப்பு வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். ஒன்றுமில்லை, இந்த உலகத்துக்கு வந்ததும் இந்த உலகத்தை விட்டு போவதும், அவ்வளவுதானே என்றேன். போவதை பற்றி இப்போது ஏன் நீ யோசிக்கிறாய் என்றார். இல்லை, கடைசியாய் போகலாம், இப்போது தலைப்பை மாற்று என்றார். எப்படி மாற்றலாம் என்றேன். அடுத்த நொடி அவரே சொன்னார், வந்ததும் போவதும் என்று தலைப்பு வைக்காதே, வந்ததும் வாழ்வதும் என்று தலைப்பு வைக்கிறார். அதுதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. தனி மனிதனுக்கு வந்ததும் வாழ்வதும். ஆனால் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனந்தரங்கர் இந்த நாட்டில் நடந்தவைகள் எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறாரே, அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? அவருக்கு முன்னால் நாட்குறிப்பு இலக்கியம் இருக்கிறதா என்றால் நான் அறிந்த வரையில் தமிழில் இல்லை. பயண இலக்கியங்கள் உண்டு, வேறு வேறு விதமான இலக்கியங்கள் உண்டு. நான் அறிந்த வரை, பேராசிரியர்கள் சொல்லலாம், இருந்தால் நாம் திருத்திக் கொள்ளலாம், நான் அறிந்த வரையில் தமிழில் நாட்குறிப்பு இலக்கியம் ஆனந்தரங்கருக்கு முன்னால் இல்லை. அந்த பெருமையும் புதுவைக்கு வந்து சேருகிறது தமிழிலேயே. ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கிறது. சாமுவேல் பெப்பிஸ் என்று நினைக்கிறேன். சாமுவேல் பெப்பிஸ் அவர் 17ஆம் நூற்றாண்டு, இவருக்கு ஒரு நூற்றாண்டு முன்பு சாமுவேல் பெப்பிஸ் என்கிறவர் தன்னுடைய நாட்குறிப்பை எழுதி வைத்திருக்கிறார். அதில் நாட்டின் வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. ஆனந்தரங்கருக்கு தோண்டி இருக்கிறது, நடப்பதை பதிவு செய்வோம். இதில் ஒரு பெரிய விவாதம் நடக்கிறது. ஜெயசீல ஸ்டீஃபன் அவர்களுக்கும் இன்னொரு நண்பருக்கும். இவர் நாட்குறிப்பை எழுதியது தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர இதை வெளியில் பரப்ப வேண்டும் என்பதற்காக இல்லை என்று ஒருவர் எழுதியிருக்கிறார். அதற்கு ஒரு காரணத்தையும் எழுதியிருக்கிறார். ஆனந்தரங்கரினுடைய தாய் மாமன் நைனியப்ப பிள்ளை. நைனியப்ப பிள்ளையின் மீது அவருடைய கடைசி நாட்களில் இந்த பிரெஞ்சு அரசாங்கம் ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்தது. நீங்கள் என்னதான் அந்நிய அரசுக்கு உண்மையாய் இருந்தாலும் அதில் உள்ள சிக்கல்களை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக் கூடாது. அந்நிய அரசுக்கல்ல, எந்த அரசுக்காக இருந்தாலும் அது வேறு. காரணம், வள்ளுவன் சொல்லிவிட்டு போனான் இல்லையா, மன்னரோடு எப்படி பழக வேண்டும் என்றான். அது மன்னர்களுக்கும் பொருந்தும், அரசுகளுக்கும் பொருந்தும், பெரியவர்களோடு பழகுகிற போதும் பொருந்தும். அணுகாமலும் அகலாமலும் தீக்காய்வார் போல் இருக்கிறார். ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லுவது போல வள்ளுவன் நமக்கு பாடத்தை, வாழ்க்கையை சொல்லிவிட்டு போயிருக்கிறான். நெருப்பு இருக்கிறதே, ஒரு குளிர்காலத்தில் அதை விட்டு நீங்கள் அகன்றாலும் ஆபத்து, நெருப்புக்குள் போனாலும் ஆபத்து. அணுகாமலும் அகலாமலும் தீக்காய்வார் போல என்பதை விட எடுத்துக்காட்டு எப்படி சொல்ல முடியும்? தீக்காய்கிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். நெருப்புக்கு அருகில் இருப்பார்கள், நெருப்புக்கு உள்ளே அல்ல, நெருப்பை விட்டு விலகியும் அல்ல. மன்னர்களுக்கு அருகில் இருங்கள், ரொம்பவும் நெருங்கி போகாதீர்கள், நெருப்பு சுடும். விலகி போனால் உறைந்து போவீர்கள். எனவே அப்படி இவர் இருந்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட இவருடைய தாய்மாமன் நைனியப்ப பிள்ளையின் மீது ஒரு களவு குற்றச்சாட்டு வந்திருக்கிறார். சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், சிறையிலேயே மாண்டு போயிருக்கிறார். எனவே ஒரு ஆய்வாளர் எழுதுகிறார், இவர் எதற்காக இந்த நாட்குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார் என்றால், ஒருவேளை தனக்கும் கடைசி காலத்தில் இது போல சிக்கல்கள் வரலாம், வந்தால் தான் எங்கே எப்போது இருந்தோம் என்பதை எல்லாம் பதிவு செய்வதற்காகத்தான் குறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆனால் ஜெயசீல ஸ்டீஃபன் அவர்கள் அதை மறுக்கிறார். ஸ்டீஃபனினுடைய கருத்து தான் சரி என்று எனக்கு படுகிறது. இன்னொரு வேடிக்கை என்னென்றால், நைனியப்ப பிள்ளைக்கு வந்த அதே சிக்கல் 1748 ஆனந்தரங்கருக்கும் வருகிறது. கனகராயர் என்று ஒருவர் அந்த கவர்னருக்கு மிக நம்பிக்கைக்கு உரியவராக இருந்திருக்கிறார். ஆனால் கனகராயர் மீது குற்றச்சாட்டு வருகிறது. நீ இவ்வளவு வராகன் பணத்தை திருடி கொண்டு போனாய் என்று வருகிறது. அப்போது அதற்கு அவருக்கு உடந்தையாக இருந்ததாகவோ கனகராயருக்கு இணங்கியதாகவோ இவரை பார்த்து ஆளுநர் சொல்லுகிற போது மிகுந்த துணிச்சலோடு சொல்லியிருக்கிறார், நான் எதற்காகவும் மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஒரு காசு எடுத்திருந்தால் அதை மெய்ப்பித்து விடுங்கள், தண்டனையை அனுபவித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். எனவே இதற்காகத்தான் ஒரு தற்காப்புக்காக நாட்குறிப்பை எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த பார்வை சரி என்று. காரணம், தற்காப்புக்காக நாட்குறிப்பு எழுதியிருந்தால் பணம் தொடர்பான செய்திகளை எழுதியிருக்கலாம். அரசு ஆணையை தான் நிறைவேற்றியதும் நிறைவேற்றாமல் போனதும் குறித்து எழுதியிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் மழை கொட்டியது என்று எழுத வேண்டிய தேவையில்லையே. அந்த குறிப்பை பாருங்கள், 1745 நவம்பர் மாதம் அந்த குறிப்பு நமக்கு எப்படி பயன்படுகிறது என்றால்,
நவம்பர் மாத தொடக்கம் 2ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ எழுதியிருக்கிறார். 1745 அஷ்டமித்த உடனேயே, கதிரவன் மறைந்தவுடன் அஷ்டமித்த உடனேயே மழை கொட்டத் தொடங்கி இரவு 30 நாழிகையும் கொட்டிற்று. ஒரு மரம் கூட இல்லை, எல்லா மரங்களும் விழுந்து போய்விட்டன. எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடு. அன்றைக்கு மழையும் புயலும் மின்னலும் காற்றும் எப்படி இருந்தன என்பதை எண்ணிப்பார்கள். 350 ஆண்டுகள் 370 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மழை பெய்த செய்தியை நம்முடைய வானிலை ஆராய்ச்சிக்காரர்கள் நண்பர் ரமணன் கூட தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. வானிலை ஆய்விலே கூட 350 ஆண்டுகளுக்கு முன்னால் பதிவுகள் இருந்திருக்கா. நீங்கள் குறித்து பார்க்கலாம். நேற்றைக்கு பெய்த மழை அளவு கடந்த 70 ஆண்டுகளில் பெய்ததில்லை என்று சொல்லுவார். 350 ஆண்டுகளுக்கு முன்னால் மழை பெய்த அளவை குறித்து வைத்திருக்கிறார் ஒருவர் என்றால் அது வெறும் தற்காப்புக்கானது என்று எப்படி சொல்ல முடியும்? மழை பெய்ததை குறித்து வைப்பதன் மூலம் தான் எப்படி தப்பிக்க முடியும்? நாட்டின் நடப்பை, இயற்கையின் கோலத்தை எல்லாவற்றையும் தன் நாட்குறிப்பில் அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பது அந்த பதிவு மக்களுக்கானது என்பதை காட்டுகிறது. எப்போது மழை செய்தது, எப்போது இந்த தட்ப வெப்பங்களில் கூட மாற்றங்கள் வந்தன, அனைத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். மராத்தியர்கள், நான் முதலில் குறிப்பிட்டேன், 1740 ஆண்டு ஜூலை மாதம் மராத்தியர்கள் இங்கே கொள்ளையடிக்க வந்திருக்கிறார்கள். அவர்களை உளவு பார்க்க போன இந்த புதுவை மாநிலத்தை சார்ந்த ஒருவன் கொல்லப்படுவதற்கு முயற்சிகள் நடந்திருக்கின்றன. கையில் இருந்த ஒரு தடியால் அந்த மராத்திய வீரர்களை அவன் எதிர்கொண்டிருக்கிறான். அவனை அழைத்து ஆளுநர் இத்தனை வராகன் பணத்தை கொடுத்து அவனை பாராட்டினார் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. 2 செய்திகள். தஞ்சாவூர் ஒரு நாடு, புதுவை ஒரு நாடு, காஞ்சிபுரம் ஒரு நாடு என்று பிரிந்து கிடந்த நேரத்தில் எப்படி இந்த அண்டை நாடுகளுக்குள், வெறும் மாவட்டங்கள் தான், அண்டை நாடுகளுக்குள் எத்தனை போர்கள் நடந்திருக்கின்றன, எத்தனை விதமான வீரர்கள் தியாகிகள் அன்றைக்கும் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் அவருடைய வரலாற்று குறிப்புகள் தான் நமக்கு காட்டுகின்றன. மிக அண்மை காலத்திலே தான், வரலாற்றில் பல ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளை கொண்ட இந்த உலக நாடுகளின் வரலாற்றில் அண்மை காலத்திலே தான் பேரரசு தோன்றிற்று. 2000-2300 ஆண்டுகளுக்கு முதலாக உலகத்தில் தோன்றிய முதல் பேரரசு பெர்சிய பேரரசு என்று சொல்லுவார்கள். ஈரான் ஈராக் பகுதியை உள்ளடக்கி. அதற்கு பிறகுதான் மகத பேரரசு, சீன பேரரசு, பிறகு கிரேக்க பேரரசு, மாசிடோனியா வேறு. ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்களாகத்தான் அன்றைக்கு எல்லாம் பிரிந்து கிடந்தன. தமிழகமே பல நாடுகளாக பிரிந்திருந்தது. எனவே 1740 மராத்தியர்கள் வந்தது, 47 பிரெஞ்சு படை சென்னையை தாக்கியது, 48 திரும்ப வந்து ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சு படையை தாக்கியதுமாக போர்கள் ஓயாமல் இருந்திருக்கின்றன. அந்த குண்டுகள் எப்படி வந்து விழுந்தன என்பதை கூட ஆனந்தரங்கர் பதிவு செய்திருக்கிறார். தீக்குடுவைகள் என்கிறார் அவர் பயன்படுத்துகிற சொல். தீக்குடுவைகள் பறந்து நகர்ந்து நகர்ந்து வருகின்றன. ஒரு வாவேஸ் ஐயர் எழுதுவார், ஆனந்தரங்கரினுடைய நாட்குறிப்பை படித்தால் ஒரு சலனப்படம் பார்ப்பது போல இருக்கிறது. திரைப்படத்துக்கு அவர் பயன்படுத்துகிற சொல் சலனப்படம் பார்ப்பது போல இருக்கிறது. அந்த தீக்குடுவைகள் அப்படி உருண்டு நகர்ந்து நகர்ந்து வந்து ஒரு இடத்தில் விழுந்து வெடிப்பதை பார்ப்பதே சுவாரஸ்யமானது. என்ன வந்து விடுகிறது? வானு வேடிக்கை அல்ல, குண்டு வந்து விடுகிறது. ஆனால் அது குண்டுதான், இருந்தாலும் வந்து விடுகிற போது அந்த காட்சி வித்தியாசமானது தானே. எனவே அதனையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். எப்படி குண்டுகள் வந்து விழுந்தன, எத்தனை பீரங்கிகள் போட்டார்கள். கவர்னரும் அவருடைய பத்தினியாரும் ஒரு திருமண விருந்துக்கு போகிற போது இதை அவர் செய்தியாக எழுதுகிறாரா, உள்ளூர ஒரு எள்ளலாக எழுதுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் திருமண வீட்டில் போய் அமர்ந்தார்கள். பிறகு மணமக்களை பார்த்தார்கள், வந்து உணவருந்தினார்கள், மறுபடியும் அமர்ந்தார்கள், எழுந்து சென்றார்கள் என்பதோடு அவர் நிறுத்தி இருக்கலாம். ஒரு குறிப்பை சொல்லுகிறார். அவர்கள் வருகிற போது பீரங்கி போட்டார்கள், மணமக்களை பார்க்கிற போது பீரங்கி, மறுபடியும் சாப்பிடுகிற போது வேறு பீரங்கி போட்டார்கள், திரும்புகிற போதும் பீரங்கி போட்டார்கள். எதற்குத்தான் பீரங்கி என்று இல்லையாடா? ஆளுநரினுடைய 2வது மகள் கர்ப்பிணியாக இருக்கிற போது இறந்து போன நேரத்தில் சாவு பீரங்கி ஒலித்தது என்று அதற்கு ஒரு வேறுபட்டும் சொல்லுகிறார். அந்த துப்பாக்கி சூடுகள் இன்றைக்கு ஒலிப்பதை நாம் பார்க்கிறோம். அது சாவு பீரங்கி என்கிறார். ஆனால் திருமண வீட்டுக்கு போகிற போது ஒரு முறை ஒலித்தால் குற்றம் இல்லை,
மணமக்களை பார்க்கிற போது ஒலித்தாலும் பரவாயில்லை, அவர்கள் சாப்பிட உட்கார்கிற போதும் எதற்கடா பீரங்கி என்பது போல. ஆனால் அதை வெளிப்படையாக அவர் சொல்லவில்லை. உள்ளேயே சில கேலியும் கிண்டலும் எள்ளலும் அந்த நாட்குறிப்பில் இருக்கிறது. ஆனால் பக்குவமான செய்தி அது வெளிப்படையாக தெரியவில்லை என்பதுதான். எப்போதும் சிலவற்றை வெளிப்படையாக சொல்ல முடியாது. வள்ளுவர் எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லியிருந்தால் அனல்வாதம் புனல்வாதத்தில் அல்லவா போயிருக்கும். ஏன் திருக்குறள் தப்பிப்படைத்தது என்றால், தம்பி ரவி சொன்னதை போல இன்றைய அரசாங்கம் படிக்கவில்லையோ என்றாரோ அதுபோல அன்றைக்கு திருக்குறளும் பலர் படித்து புரியவில்லையோ என்றார். அதனால் தான் தெய்வத்தால் ஆகாதெனினும் என்று சொன்ன குறளும் தப்பிவிட்டது. தெய்வத்தால் முடியாதது கூட முயற்சி தன் மெய் வருத்த கூறி தரும் என்றார் வள்ளுவர். தெய்வத்தால் முடியாதது கூட எதனால் முடியும்? முயற்சியால் முடியும், உழைப்பால் முடியும். என்ன உழைப்பு? மூளை உழைப்பல்ல, மெய் உழைப்பு. முயற்சி தன் மெய் வருத்த கூறி தரும் என்று வள்ளுவன் சொன்னதற்கான பொருள் பல இடங்கள். உழவே தலை என்று சொல்லவில்லை அவள். உழவனை காலில் பிறந்தவன் என்று சொன்ன சமூகத்தில் உழவுதானடா தலை என்று சொன்னவன் வள்ளுவன். அது சொன்ன போக்கில் யாருக்கும் புரியவில்லை என்று கருதுகிறேன். தப்பித்து விட்டது திருக்குறள். அதுபோல ஆனந்தரங்கர் இந்த பிரான்ஸ் நாட்டு ஆளுநர்கள் அதிகாரிகளை கூட கேலியும் கிண்டலுமாக சில இடங்களில் எழுதியிருக்கிறார். ஆனால் அது பட்டும் படாமலும் வெளியில் வராமல் தான் அந்த செய்திகள் வருகின்றன. பல வரலாற்று சமூக நிகழ்வுகள், குறிப்பாக ஒன்றை நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு அரசுகள் மட்டும் வேறு வேறாக இல்லை, தமிழ்நாட்டில் மதங்களும் வேறு வேறாக இருந்தது. ஆங்கிலேயர் பகுதிகளில் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவம் பரவி கொண்டிருந்தது. பாண்டிச்சேரியில் கத்தோலிக்க கிறிஸ்தவம் பரவி கொண்டிருந்தது. ஆற்காட்டில் இஸ்லாம் பரவி கொண்டிருந்தது. அவரவர்களுடைய அரசுக்கேற்ப அந்தந்த மதங்கள் பரவி கொண்டிருந்தன. புதுவையில் என்ன நடந்தது என்றால், மிக பெரும்பான்மையாக தாழ்த்தப்பட்ட மக்கள் கத்தோலிக்க மதத்தை தழுவினார்கள். ஆனால் கிறிஸ்தவ மதத்துக்கு வந்ததற்கு பிறகு அந்த ஏற்றத்தாழ்வு போய்விட்டதா? ஒரு மாதா கோயிலில் தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர் சாதி குறிப்பிட்டு தான் எழுதுகிறார், பழைய சமூகத்தை சார்ந்த மக்கள் வருகிற போது குறுக்கே ஒரு சுவர் போட்டிருந்தார்கள். அவர்கள் அந்த பக்கம் தான் நிற்க வேண்டும். குறுக்கு சுவர் போட்டிருந்தார்கள். அதை இன்னொரு பாதிரியார், ஒரு புரட்சிகரமான முற்போக்கு எண்ணத்தை கொண்ட பாதிரியார், அந்த குறுக்கு சுவரை இடித்து தகர்த்தார் என்பதை ஆனந்தரங்கர் பதிவு செய்திருக்கிறார். ஒரு சமூக வரலாற்றில் பெரிய குறிப்பு. மத மாற்றம் என்பது உங்களுடைய சாதி இழிவை போக்கிவிடும் என்றால் சரி, சாதி இழிவுதான் நம்முடைய புல முதன்மையாளர்கள் குறிப்பிட்டது போல சாதிய எதிர்ப்பு என்பது எங்கள் அமைப்பினுடைய அடிப்படையான கொள்கை என்று நாங்கள் கருதுகிறோம். புரட்சி கவிஞர் சரியாக சொன்னார் இல்லையா? தமிழை போற்றியவர் தான் எதை முதலில் நிறுத்தினார் என்றால், சாதி ஒழித்திடல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. தமிழ் வளர்த்தல் மற்றொன்று தான், சாதி ஒழித்திடல் ஒன்று என்று புரட்சி கவிஞர் சொன்னார். இங்கே கூட நீங்கள் கவனித்திருக்கலாம். நான் கவனமாகத்தான் அப்படி குறிப்பிடுகிறேன். ஆனந்தரங்கர் என்றுதான் தொடக்கத்திலிருந்து நான் சொல்கிறேன். ஆனந்தரங்க பிள்ளை என்று நான் குறிப்பிட வேண்டாம். எனக்கு ஒரு அனுபவம் நேர்ந்தது. ராமநாதபுரத்திலே போய் நான் பாண்டித்துறையார் பற்றி பேசினேன். அந்த விழாவில் 1 மணி நேரம் பேசினேன். பாண்டித்துறையாரை போல தமிழுக்கு செய்தவன் யாரும் இருக்க முடியாது. வ.உ.சி. அவர்கள் கப்பல் ஓட்டிய போது வ.உ.சிக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்தவர் பாண்டித்துறையார். அந்த தொகை நன்கொடையாக கொடுத்ததில் பெரிய வியப்பு ஒன்றும் இல்லை. யாருக்கு ஆதரவாக கொடுக்கப்பட்ட தொகை என்பதை விட யாருக்கு எதிராக கொடுக்கப்பட்ட தொகை என்பது முக்கியமானது. வ.உ.சி. அவர்கள் நம்முடைய செக்கெழுத்த செம்மல் கப்பல் வாங்குகிறார் என்றால், ஆங்கிலேயருக்கு எதிராக வாங்கிய கப்பலுக்கு பணம் நன்கொடை கொடுப்பதற்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும். பாண்டித்துறையாரை பற்றி 1 மணி நேரம் நான் பேசி முடித்ததற்கு பிறகு ஒரு நண்பர் வந்து சொன்னார், எங்கள் ஐயாவை பற்றி நீங்கள் இவ்வளவு பேசியது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் ஒரு இடத்தில் கூட நீங்கள் பாண்டித்துறை தேவர் என்று சொல்லவே இல்லை. அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது என்றார். பாண்டித்துறையாரை இந்த ஒரு மாவட்டத்துக்குள் அடக்கி விடாதீர்கள், அவர் தமிழர்களுக்கு சொந்தம் என்று நான் சொன்னேன். நீங்கள் பாண்டித்துறை தேவர் என்றால் அது ஏதோ தேவர்களுக்கு உரியவரா அவர்? அது ஒரு விபத்து. யார் ஒருவன் எந்த ஜாதியில் பிறக்கிறான் என்பது யாரும் தேர்ந்தெடுக்கிற முடிவில்லை. யாராவது தேர்ந்தெடுத்து எந்த ஜாதியிலாவது பிறந்தீர்களா? பிறக்க முடியுமா? நாம் பிறந்ததும் அந்த சாதியை வேண்டாம் என்றால் நம்மால் மாற்றிக்கொள்ள முடியுமா? அது நம் மீது திணிக்கப்படுவது.
ஆனால் பாண்டித்துரையார் தமிழ் இனத்துக்கு பாடுபட்டவர். எனவே அவர் தமிழ்நாட்டுக்கே உரியவர் என்பதால் நான் ஒரு சாதிக்குள் அடக்கவில்லை என்று சொன்னதைப் போலவே ஆனந்தரங்கர் இந்த தமிழ்நாட்டு வரலாற்றுக்கே உரியவர் என்பதால் நான் அவரை அப்படியே குறிப்பேன். சாதி ஒழித்திடல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று சொன்ன பாரதிதாசனின் மண்ணில் நின்று பேசுகிறேன் என்கிற உணர்வோடு அதை சொல்லுகிறேன். அந்த சாதி இழிவை பற்றி ஆனந்தரங்கர் எழுதுகிறார். மதம் மாறிய பிறகும் சாதி இழிவு போகவில்லை என்றால் மதம் மாறி என்ன பயன்? நண்பர்களே, நான் பாதிரியார்கள் கூடியிருந்த கூட்டத்திலேயே சொன்ன அந்த செய்தியை மறுபடியும் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சுசீந்திரத்துக்கு அருகில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே வாழ்கிற ஊர், சின்ன ஊர். என் அப்பாவோடு சுயமரியாதை இயக்கத்தில் பாடுபட்ட பெரியவர் ஆரோக்கியசாமி என்ற அந்த ஊரில் இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும் என்று போனேன். அவர் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, காலம் கடந்திருக்கிறது. ஆனாலும் அவருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடும், பார்க்க வேண்டும் என்கிற ஆவலில் போனேன். அது ஒரு சின்ன ஊர் தான். அந்த ஊரில் இறங்கி, பேருந்து நிலையத்தில் இறங்கி அவர் பெயரை சொல்லி அவருடைய வீடு எங்கே என்று தெரியுமா என்றேன். ஏனென்றால் ஊர் சின்ன ஊர், அவர் பொது வாழ்வில் ஈடுபட்டவர், தெரிந்திருக்கும் என்கிற நம்பிக்கைகள். அடுத்து அவர்கள் என்னை ஒரு கேள்வி கேட்டார்கள். அவர் பிள்ளைமாரா நாடாரா? ஏன் கேட்கிறீர்கள் என்றேன். அவர்கள் சொன்னார்கள், இந்த தெருவின், இந்த ஊர் சின்ன ஊர் தான், இந்த தெருவுக்கு இந்த பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாம் பிள்ளைமார், அந்த பக்கம் இருக்கிறவெல்லாம் நாடார்கள். நீங்கள் சொன்னால் அடையாளத்தை கண்டுபிடிக்கலாம். அத்தனை சின்ன ஊரில் 2 தேவாலயங்கள் இருந்தன. பிள்ளைமார்களினுடைய தேவாலயத்துக்குள் அவர்கள் வர அனுமதிக்கப்படுவதில்லை. நாடார்களினுடைய தேவாலயத்துக்குள் இவர்கள் போக விரும்புவதில்லை. எனவே இந்த பக்கம் நாடார்கள் இருக்கிறார்கள், இந்த பக்கம் பிள்ளைமார்கள் இருக்கிறார்கள் என்றார்கள். நான் கேட்டேன், எந்த பக்கம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்? எந்த பக்கமும் கிறிஸ்தவர்கள் இல்லை என்று பொருள். புத்தன் மிகச்சரியாக, அம்பேத்கர் புத்தனை மேற்கோளாக காட்டுகிற போது, என்றைக்கு நீங்கள் இந்த புத்த மார்க்கத்துக்கு வருகிறீர்களோ ஒன்றை முடிவு செய்து கொள்ளுங்கள். நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் எந்த சாதியை சேர்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை மறந்துவிட்டு இந்த மார்க்கத்துக்கு வர வேண்டும் என்றுதான் நான் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறேன். அம்பேத்கர் சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். கடலில் வந்து கலந்து விட்டதற்கு பிறகு எது கங்கை எது கோதாவரி என்று உங்களால் பிரிக்க முடியுமா? நீங்கள் புத்தருக்குள் அடக்கமான பிறகு எந்த சாதி என்று பிரிக்க கூடாது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைகளில் அதுவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்கிறது என்பதை ஆனந்தரங்கரினுடைய நாட்குறிப்பு நமக்கு காட்டுகிறது. ஒரு சுவர் இடையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அது தீண்டாமையின் அடையாளம். மேலே கூட உரசிவிடக்கூடாது. இடையிலே சுவர் வைக்கிற போது அதை இன்னொரு பாதிரியார், முற்போக்காளர் உடைத்திருக்கிறார். அந்த செய்தியை பதிவு செய்து அந்த நாட்குறிப்பின் கடைசி வரிப்படி முடிகிறது. இனி என்னவாய் முடியுமோ, இனி என்னவாய் முடியும். ஏனென்றால் மறுபடியும் சுவர் கட்டுவார்களா, கலவரம் வருமா, அல்லது இடிக்கப்பட்ட சுவரை ஏற்றுக்கொள்வார்களா, இந்த சமூகம் என்ன செய்ய போகிறது, இனி என்னவாய் முடியும் என்கிற கேள்வியோடு முடிகிறது. ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பை படித்தால் சில வரிகளோடு முடிந்து விடுகின்றன. ஒரு நாள் ஒரு குறிப்பை எழுதியிருக்கிறார், இன்று விசேஷம் எதுவும் இல்லை, அவ்வளவுதான் அன்றைய நாட்குறிப்பு. சில பக்கங்களில் 6 பக்கங்கள் 7 பக்கங்கள் அன்றைய நாட்குறிப்பு நீள்கிறது. ஒரு அம்மையார் தேவாலயத்துக்கு வருகிற போது ஏராளமான நகைகளை போட்டுக்கொண்டு, அது கூட குற்றம் இல்லை, மிக லேசான ஆடையை போட்டுக்கொண்டு தேவாலயத்திற்கு வந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு பாதிரியார் மிக கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார். கடும் சொற்களால் பேசியிருக்கிறார். இப்படி உடை உடுத்தி கொண்டு வந்து, நீ பூஜை செய்தது போதும், முதலில் இந்த இடத்தை விட்டு போ என்று சொல்லி இருக்கிறார். பிறகு அவருக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது. நீங்கள் அப்படி இருந்தாலும் எப்படி பொதுவான இடத்தில் அந்த அம்மையாரை பார்த்து பேசலாம்? ஏனென்றால் அந்த அம்மையார் ஊரிலேயே செல்வந்தர்களில் ஒருவராக இருக்கிறவர், எப்படி பேசலாம் என்று கேட்டிருக்கிறார். பிறகு இந்த பாதிரியார் இருக்கிற வரை இந்த தேவாலயத்துக்கு வருவதில்லை என்று முடிவாகிவிட்டது என்றும் குறிப்பையும் ஆனந்தரங்கர் எழுதியிருக்கிறார். எனவே மக்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது, நகையின் மீது பற்றுதல் இருக்கிறது. நகையை விட்டு வர சொன்னால் கடவுள் வேண்டாம் என்று விடுகிறார். நண்பர் மதுக்கூர் ராமலிங்கம் ஒரு கூட்டத்திலே சொன்னார், பேருந்து கட்டணம் ஏறி இருக்கிற கூட்டத்தில் அதை கண்டித்து நானும் அவரும் பேசுகிற போது அவர் ஒரு எடுத்துக்காட்டை தந்தார். அவர் ஊர்ல ஒரு ஆள் 7-8 பேரை கூட்டிக் கொண்டு, உள்ளே குட்டி குஞ்செல்லாம் கூட்டிக் கொண்டு அவர் குலசாமியை பார்க்க போனார்.
ஏழைப்பட்டவர் விவசாயி. கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து நடத்துனர் இடத்துல கொடுத்து இந்த ஊருக்கு 6 டிக்கெட் வேணும் என்று கேட்டார். அதை எண்ணி பார்த்துட்டு நடத்துனர் சொன்னார், ஒரு ஆளுக்கு டிக்கெட் இருக்கு, மற்ற 5 பேருக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா போன வருஷம் இந்த படம் தானே, அது போன வருஷம் இப்போ பணத்தை கூட்டிட்டாங்க பேருந்து கட்டுறது, நீ இன்னும் 5 பேருக்கு டிக்கெட் பணம் தரணும் என்ற போது அவன் முடிவெடுத்தான், இனிமேல் கொலசாமியே வேண்டாம், வீட்டிலேயே கொண்டுகிற போகிறான். எனவே ஒரு அரசியல் நிகழ்வை அவர் அப்படி எடுத்து காட்டினார். அதுபோல இந்த நகைகளை போட்டுக்கொண்டு வருவது என்பதை ஏற்க முடியாது. அதுவும் இப்படி ஆடை அணிந்து கொண்டு வரக்கூடாது, போங்கள் என்று சொன்னதற்கு பிறகு அந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் அவருடைய போக்கை கடிந்து கொண்டார்கள். அந்த அம்மையாரின் போக்கை அல்ல, பாதிரியாரின் போக்கை கடிந்து கொண்டார்கள் என்று ஒரு பதிவு நாட்குறிப்பில் இருக்கிறது. இதை ஒப்பிட்டு பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் எழுதுகிறார், ஒருவேளை இந்த நாட்குறிப்பு செய்தியை அறிந்துதானோ என்னவோ பாரதிதாசன் இப்படி எழுதியிருக்கிறாரா என்கிறார். ஆனால் ஒன்றை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 1736 எழுதப்பட்ட அந்த நாட்குறிப்பு 1846 தான் கண்டுபிடிக்கப்படுகிறது. 110 ஆண்டுகளுக்கு பிறகு. 110 ஆண்டுகள் அவருடைய வீட்டில் கிடக்கிறது, யாருக்கும் தெரியவில்லை. 1904 தான் ஆங்கிலத்தில் வருகிறது, 1948 தான் தமிழில் வருகிறது. 48 தமிழில் வந்ததால் புரட்சி கவிஞர் படித்திருக்க வாய்ப்பு உண்டு. பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் எழுதுகிறார், பாரதிதாசன் கவிதையில் ஒரு கவிதை உண்டு, உடம்பெல்லாம் நகை போட்டுக் கொண்டு வந்தார்கள், அப்படி வரக்கூடாது பாதிரியார் சொன்ன உடனே எல்லோரும் கோபித்துக் கொண்டு போனார்கள். சரி சரி, இனிமேல் எல்லோரும் வாருங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் நகை போட்டுக் கொண்டு வாருங்கள் என்று இலை போட்டு அழைத்த பின்னர் எல்லோரும் வந்தார்கள். இயேசுநாதர் மட்டும் வரவில்லை. பாரதிதாசனின் பாடல், இலை போட்டு அழைத்த பின்னர் எல்லோரும் வந்தார்கள், இயேசுநாதர் மட்டும் வரவில்லை என்று சொல்லுவதை போல மனிதர்களுடைய உலக வாழ்வின் இயல்புகளுக்கும் இந்த ஒரு துறந்த மனப்பான்மைக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு. எப்போதுமே நான் கூட்டங்களில் சொல்வது உண்டு, இல்லறத்துக்கு எதிரானது துறவரம் இல்லை. இரண்டும் அறங்கள் என்றால் எப்படி ஒரு அறம் இன்னொரு அறத்துக்கு எதிரானதாக இருக்க முடியும்? துறவரத்துக்கு எதிர்ச்சொல் இல்லறம் என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள், அது பிழை என்று நான் கருதுகிறேன். துறவரத்துக்கு எதிரானது நுகர்வு கலாச்சாரம். எல்லாவற்றையும் துய்க்க வேண்டும் என்கிற உணர்வுதான் துறவுக்கு எதிரானது. எல்லாவற்றிலிருந்தும் விலகி நிற்பது, எதையும் வெறுப்பதில்லை. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் என்றுதான் வள்ளுவன் சொன்னான். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல். எதையெல்லாம் வெறுக்கிறானோ அதனாலெல்லாம் துன்பமில்லை என்று வள்ளுவன் மறந்தும் சொல்லவில்லை. நீங்கி இருப்பதென்றால் அதை விரும்புவதும் இல்லை, வெறுப்பதும் இல்லை. எதையெல்லாம் நாம் எதன் மீதெல்லாம் நமக்கு பற்றுதல் இல்லையோ அதனாலெல்லாம் துன்பமில்லை என்றார். பாண்டிய நெடுஞ்செழியன் நீதியின் மீது பற்று கொண்டிருந்தார். நீதி தவறும் போது இறந்து போனார். சில பேர் 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டில் பற்று கொண்டிருந்தால் சென்ற ஆண்டு போயிருப்பார்கள். யார் எதில் போவார் என்று தெரியாது. எனவே பாருங்கள், பாண்டிய நெடுஞ்செழியன் நீதியின் மீது பற்று கொண்டிருந்தான். நீதி தவறியவுடன் அவன் இறந்தான். அவன் மனைவி இறந்தாளே, ஏன் இறந்தாள்? அவன் பாரதிதாசன் தான் அதற்கு விடை சொல்லுவார். அவன் நீதியை காதலித்தான், நீதி தவறிய போது இறந்தான். அவன் மனைவி அவனை காதலித்தாள். அவன் செத்தார்க்கு செத்தாள் அத்தன் நாட்டு அன்னம், வேறொரு காரணமும் இல்லை. இவள் இறந்து போறதற்கு என்ன காரணம் என்றால் அவன் செத்தான் இல்லையா, செத்தார்க்கு செத்தாள் இத்தன் நாட்டு அன்னம் என்பார். எங்கே நம்முடைய பற்றுதல் பதிந்து கிடக்கிறதோ அங்கே இருந்து நம்முடைய உலகியல் வாழ்க்கையிலிருந்து வர முடியாது. நகையும் தங்கமும் பொருளும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. பொருள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, பொருள் இல்லாமல் உலகம் இல்லை. அதனால் தான் செய்க பொருளை என்று வள்ளுவன் சொன்னான். செய்க பொருளை என்றால் அடுத்தவனை ஏமாற்றி என்று பொருள் ஆகாது. செய்க பொருளை என்றால் தேவைக்கு மேல் என்று ஆகாது. செய்க பொருளை என்றால் கண்ணில் பட்டதையெல்லாம் என்று ஆகாது. இதையெல்லாம் எடுத்துக்காட்டாய் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. எனவே இன்றைக்கு தமிழகம் தன் வரலாற்றை இழந்து கொண்டிருக்கிறது, வரலாற்று பெருமைகளை இழந்து கொண்டிருக்கிறது. தம்பி ரவி கோபித்துக் கொள்ளக்கூடாது, வரலாற்றை மட்டுமல்ல, வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற் காவிரியையும் இழந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான நாள், தமிழகத்தின் வரலாற்றில் மிக முக்கியமான நாள். எல்லாவற்றையும் இழந்தோம். நண்பர்களே, வேடிக்கையாக சொல்வார்கள், ஒரு காலத்தில் தாய் தன் மகளுக்கு சொன்னாள்,
இதுதான் அரிசி இருந்த அரிசி, இதுதான் சர்க்கரை. பிறகு அந்த சாய் மகள் தன் மகளுக்கு சொன்னாள், இதுதான் அரிசி இருந்த பானை, இதுதான் சர்க்கரை இருந்த பானை. அந்த பெண் தன் மகளுக்கு சொன்னாள், இதுதான் அரிசி பானை இருந்த இடம், இதுதான் சர்க்கரை பானை இருந்த இடம். அப்படி ஆகிவிடுமோ என்று அச்சமாக இருக்கிறது. இங்குதான் காவிரி ஓடிற்று என்பதை தாண்டி, காவிரி ஓடிய மணலின் மிச்சம் என்பதை தாண்டி இந்த இடத்தில் காவிரி ஓடியதாக சொல்லுகிறார்கள் என்கிற நிலை வந்துவிடுமோ என்கிற கவலை இருக்கிறது. தேனியை தாண்டி சின்னமனூர் போனால்தான் கண்ணில் பசுமையை தமிழகத்தில் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று சொல்லப்படுகிற தஞ்சை வறண்டு கிடக்கிறது. கடைமடை பகுதி, காவிரியின் தலைமடையான கம்பம், சின்னமனூர், அதிகபட்சம் போனால் தேனிக்கு பிறகு கீழே வருகிற நேரத்தில் வைகை ஆற்றிலிருந்தும் தண்ணீர் வரவில்லை. காவிரியில் மேட்டூரிலிருந்து, ஈரோட்டிலிருந்து பவானியை தாண்டுகிற போதும் வரவில்லை. பவானியிலும் நுரை நுரையாக வருகிறது. கேட்டால் நம்முடைய அமைச்சர்கள், எங்கள் அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள், சோப்பு போட்டு குடிப்பதால் நுரை வருகிறது என்கிறார்கள். நல்லவர்கள், தமிழ்நாட்டில் மக்கள் தூய்மையாக இருக்கிறோம் பாருங்கள். அவ்வளவு சோப்பு நுரை வருகிறது என்று அமைச்சரே சொன்னதற்கு பிறகு நான் மறுக்க முடியுமா? காவிரியை காப்பாற்றுவதற்கு ஆளில்லாமல் போய்விட்டதோ என்று தோன்றுகிறது. இன்றைக்கு விவசாயிகளினுடைய வாழ்க்கை வேதனையாக மாறுமானால் அது விவசாயிகளோடு நிற்கப் போவதில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாதிக்கும். எனவே இன்றைக்கு வெறும் அரசியலுக்காக காவிரியை பலி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். கொடுத்து விட்ட நாள் இந்த நாளோ என்று எண்ண தோன்றுகிறது. நேற்றைய நாளை நான் ஒரு நிமிட செய்தியில் சொன்னேன். எங்கள் கவிஞர் தமிழ் மொழி பிறந்த நாள் நேற்று, ஆனந்தரங்கர் பிறந்த நாள் இன்று, காவிரியை இழந்த நாள் நாளை என்று ஆகிவிடக் கூடாது. நாம் மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமல்ல, உரிமைகளுக்காக சேர்த்து போராடுவதும் மாணவர்கள் மக்களின் வேலைதான். அந்த வேலையையும் நாம் கவனத்தில் கொண்டுதான் ஆக வேண்டும். இதைத்தான் வரலாற்று அறிவு நம்மைக்கு உணர்த்துகிறது. வரலாற்றில் எப்படியெல்லாம் நேர்ந்தது, நிகழ்ந்தது என்பதை ஆனந்தரங்கர் எல்லாவற்றையும் எழுதியும் பதிவு செய்தும் வைத்திருக்கிறார். எனவே அவருடைய நோக்கம் என்ன என்று நமக்கு தெரியவில்லை. இப்போது இருப்பது போல புத்தகம் போடுவது அவருடைய நோக்கமாக இருந்திருக்க முடியாது. அந்த நாட்குறிப்பை எல்லாம் எழுதி புத்தகமாக வரும் என்று அவர் கருதி இருக்க மாட்டார். அல்லது இந்த நாட்குறிப்பை குறைந்தபட்சம் தன்னுடைய குடும்பத்தினர் படிக்கட்டும் என்று அவர் கருதினாரா என்று தெரியவில்லை. ஆனால் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பில் இருக்கிறது. அதை ஜெயசீல ஸ்டீவன் அவர்கள் 3 இடங்களிலிருந்து எடுத்து காட்டுகிறார். இந்த இடங்களில் எல்லாம் என் நாட்குறிப்பு எல்லோருக்கும் படிக்க உதவியாக இருக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார் என்பதை குறிக்கிறார். எனவே படிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, அடுத்த தலைமுறை அறிய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் எழுதியிருக்கிறார். ஆனாலும் இவ்வளவு விரிவாய் சின்ன சின்ன செய்திகளை கூட பதிவு செய்து வைக்க வேண்டும் என்று அந்த மனிதனுக்கு தோன்றி இருக்கிறதே. 300 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்று செய்திகளை நமக்கு தர வேண்டும் என்று அவர் எண்ணி இருக்கிறாரே. அந்த எண்ணத்திற்கு, அந்த தகுதிக்கு, அந்த தொலைநோக்கு பார்வைக்கு நாம் தலைவணங்கி நன்றி செலுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.